நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலவேளைக்கு அப்பாமல் துதிக்கிறமையா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே. துதிகள் மதில் வாசம் செய்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்கு அப்பாமல் ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான ஆண்டவரே, இந்த ஜூம் மீட்டில் கலந்து கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளை ஆண்டவரும் பிரசன்ன பிள்ளைகளை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரை நீர் பேசும் நாங்கள் கேட்க வேண்டும். துதிக்க நம்மைக்கு உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு தாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாட்களில் நாம் பல தேவ பிள்ளைகளை, தேவ பணியை செய்த தேவ தியாகிகளை பற்றி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியே இந்த நாளில் நாம் பார்க்கும்போது கூட ஒருவரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி மெய்யு மேரிக்கல் என்ற அவங்களை பற்றி நம்ம இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு வேத பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனம் 1-18. இன்னைக்கு வேத வாசிப்பு சங்கீதம் 79 1 கடைசி வரலும் 81வது சங்கீத வரலும் இன்னைக்கு நம்ம வேத வாசிப்பு. அப்படியே இன்னைக்கு மனப்பாட வசனம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம் இன்னைக்கு மனப்பாட வசனமா கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்க, இந்த கால வேளையில கூட அம்மையாரை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். அவங்க பிறந்தது 1873 1954 வரலும் அவங்க வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்கிறது. அவங்க சீனால கிறிஸ்துவ மருத்துவ மிஷனரி கல்வியாளராகவும் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் இந்த மேரிக்கல் என்று அழைக்கப்படுகிறார். அவரு ஒரு முன்னோடி சீனா கிறிஸ்துவ மருத்துவர் மற்றும் மிஷனரி ஆவாரு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் தொலைநோக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சீர்திருத்தம், அதாவது மக்களை திருத்த வேண்டும், அவருடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவருடைய வாஞ்சை ஒரு மிஷனரியாக மாறினார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அவங்க ஆரம்ப கால வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது கூட அவங்க அழைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1873 சீனாவின் ஜியாங்கி என்ற ஒரு பக்தி உள்ள கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார். அதாவது அவங்க பிறப்பை பார்த்தீங்கன்னா ஒரு பக்தி வைராகியம் நிறைந்த அந்த குடும்பத்துல அவங்க பிறந்திருக்கிறாங்க. அவர் தந்தை ஷி குவாங்கின். அவர் ஒரு மெத்தஸ்டிக் போதகர் மற்றும் அவர் தாயார் அவங்க இரக்க மனப்பான்மை கொண்டவர். இந்த ஷி அப்படின் போது இது நல்லா நம்ம கவனிக்க வேண்டும். இந்த ஷின்றது மகளுக்கும் ஷி என்று வருகிறது, அவர் தந்தையாருக்கு ஷி என்று வருகிறது. அப்ப இங்க இந்த நாள் நம்ம பார்க்கும்போது கூட நம்ம தமிழ்நாட்டு பகுதியை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அப்பாவுக்கு ஒரு இன்சுல இருக்கும், மகனுக்கு ஒரு இன்சுல இருக்கும், அவங்க மகனுக்கு ஒரு இன்சுல மாறிக்கொண்டே தான் வரும். ஆனா இங்க பார்க்கும்போது 2 பேருக்கும் ஒரே இன்சுல் தான் வருது. அதே மாதிரி நீங்க ஆந்திரா பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா கூட இப்ப எனக்கு இன்சுல் என்ன வருதுன்னா என் சந்திரசேகரன் வருது. இந்த எண்ணெய் எனக்கு மாத்திரமல்ல, என்னுடைய அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் எங்களுடைய வாரிசுகள் தாத்தா இப்ப நாங்க ஒரு 500 பேர் என்னுடைய குடும்பம் இருக்குதுன்னு சொன்னா அந்த 500 பேருக்கு ஒரே இன்சுல் தான் இருக்கு, எண்ணெய் தான் இருக்கும். அதே மாதிரி இங்க இந்த அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க ஆந்திரா பகுதியில் என்ன கேட்பாங்கன்னா உங்களுடைய வீட்டு பேர் என்னன்னு கேட்பாங்க. எல்லாருக்கும் அந்த ஒரே இன்சுல் தான் இருக்கும். ஆனா இங்க பாருங்க, நம்ம தமிழ்நாடு பகுதியில் பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு இன்சுலா இருக்குது. இப்ப கே பால்ராஜன் இருக்கும், அவங்க மகன் ராஜாவா இருப்பான். அவனுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு அவருக்கு கே இருக்கும், அவருக்கு பிள்ளை ராஜானும் போது அவருக்கு ஆறா மாறிடும், அவங்க பிள்ளைக்கு ஆர் மகேஷ்னு இருக்கும். இப்படி இன்சுல் மாறிக்கொண்டே வரும். ஆனா இங்கே பார்க்கும்போது கூட ஒரே இன்சுலர் தான் காணப்படுகிறது. இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடி பாத்தீங்கன்னா அவர் மெதஸ்டிக் போதகர் மற்றும் அவரது தாயார் இரக்க மனப்பான்மை கொண்டவர் சொன்னேன். இவங்க 1892ஆம் ஆண்டுல அவர் மருத்துவ படிப்புக்காக அமெரிக்காவிற்கு பயணம் செய்தார்னு சொல்ல பார்க்கிறோம். அதாவது மேற்கத்திய மருத்துவ பட்டம் பெற்றார். அங்க முதலாக டாக்டர் பட்டம் பெற்றது யாருன்னா சீனாவிலே இவங்க தான் சொல்லி இவங்கள சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை, ஆண்டவர் மேல அவங்க ஒரு நம்பிக்கை வைத்து, இரண்டாவதாக நவீன சுகாதாரத்தையும், அதாவது இதை நான் உருவாக்க வேண்டும்,
நல்ல சுகாதாரத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்ட்டு அவங்க இது ஒரு தொலைநோக்கு பார்வையுடன், அதாவது வந்து இன்னைக்கோட முடிஞ்சு போக கூடாது, இது கண்டினியூவாக இருக்க வேண்டும், இது நடக்க வேண்டும் அப்படின்ற அவங்களுக்கு அந்த ஒரு வாஞ்சியோடு தான் இவங்க 1896 அவங்க மறுபடியும் சீனாவுக்கு திரும்பினாருன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அதாவது வந்து அவங்களோட உடலிலும் சரி, அவங்களுடைய இருதயத்திலும் சரி, அவங்க அமெரிக்கா மருத்துவ பட்டம் பெற்ற பிறகு சீனாவுக்கு திரும்பி மாதந்தோறும் 3000க்கு மேற்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் ஒரு மருத்துவமனை நிறைவேறார் சொல்ல. அதாவது வந்து அவங்க திரும்பி வந்த உடனே அவங்க செஞ்ச ஒரு காரியம் என்ன பண்ணா, ஒரு ஹாஸ்பிட்டல கட்டினாரு. அந்த ஹாஸ்பிட்டல தினமும் 3000க்கு மேற்பட்டோருக்கு அவங்க சிகிச்சை அளித்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவங்களுடைய வாஞ்சியை பாருங்க. முதல் வந்து அவங்களோட சரீர பிரகாரமான தேவைகளுக்காகவும், ரெண்டாவது அவங்களுடைய வாழ்க்கை என்ன பாத்தீங்கன்னா, தேவனை அவங்க தெரிந்து கொள்ள வேண்டும், தேவராஜ்யத்துக்கு சொந்தமாக வேண்டும். இதுதான் அவங்களுடைய ஒரு வாஞ்சை. அதன்படி அவங்க அந்த இடத்துல செயல்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக அவங்க செவிலியர் பயிற்சியும், அதாவது நர்ஸ் ட்ரைனிங்கையும் அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த திட்டங்களையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அறிமுகப்படுத்தினாங்க. கிழக்க மருத்துவ, அதாவது வந்து புத்தகங்களும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க மொழியில மாற்றி அவங்களுக்கு தெரியுற மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுக்க அவங்க ஆரம்பித்தாங்க. அடுத்தபடி அதை மாத்திரமல்ல, வேத வகுப்பும், அதாவது வந்து பைபிள் காலேஜ், அந்த காலத்துல அவங்க பைபிளுக்குள்ள காரியங்களை பற்றியும் அவங்களுக்கு ஒரு வாஞ்சியோட அவங்களுக்கு கத்து கொடுத்துருக்காங்க. இங்க 2 காரியம் செய்யறாங்க. முதலாவது அவங்க வாழ்க்கைக்கு ஆதாரமான ஒரு படிப்பும், 2வது பரிசுத்தத்திற்கான ஒரு படிப்பும், 2ம் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது வந்து உலக பிரகாரமான காரியங்களை செய், 2வது தேவராஜ்யத்துக்குரிய காரியங்கள் அவங்க வைராக்கியத்தோட இது 2மே அவங்களுக்கு தேவைன்னு சொல்லி இந்த 2மே அவங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்தா ஒரு அம்மையாராக காணப்படுறாங்க. அடுத்தபடி நம்ம பார்த்தோம்னா 5 கிறிஸ்துவ தலைவர்களுடன் இணைந்து, அதாவது அவங்க ஒரு மாத்திரமல்ல, அவங்க ஒரு 5 பேரோடு சேர்ந்து ஒரு குழுவாக சேர்ந்து ஆதரவு மிஷினரி, அதாவது வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஒன்று ஓபன் பண்ணியிருக்காங்க. இன்டர்நெட் மிஷினரி என்று சொல்லி ஒன்று அவங்க ஆரம்பித்திருக்காங்க. அது சீனாவில் தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. 1920 அவங்க அதை வந்து ஆரம்பித்தார்கள்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது வந்து அவங்க தொடங்கி அது 17 வருஷத்துக்கு மேலாக ஒரு ஒற்றுமையாக செழுமையாக அந்த மருத்துவமனைகள் அங்க நடந்ததாக நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அநேக அநாத இல்லங்களும், அதாவது வந்து ஆதரவற்ற இல்லங்களும் அவங்க மற்ற ஆராதனை மையங்களும் நிறைவேறாங்க. 1 அநாதை ஹாஸ்டல்கள் நிறைவேறிருக்காங்க. இன்னைக்கு எத்தனையோ ஹாஸ்டல்கள் வந்து வரணுங்கன்னா அந்த காலத்துல வந்து இவங்க நம்ம முன்னோடியாக நமக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்து போயிட்டாங்க. அவங்க அந்த காலத்துல அவங்களோட நோக்கத்தை பாருங்க. ஒரு அநாத இல்லங்களையும் ஆராதனை மையங்களையும், அதாவது தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு இடத்தையும் அவங்க ஆரம்பித்திருக்காங்க. அவர் தனது சொந்த வீட்டிலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 36 சீனா குழந்தைகளை தனிப்பட்ட முறையில், அதாவது வந்து ஒரு ட்ரஸ்ட் மூலியமாகவும் இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க. 2வது தனிப்பட்டது, அதாவது தன் சொந்த வாழ்க்கையில தன் சொந்த காரியங்களை அவங்க ஒரு 36 ஆதரவற்ற பிள்ளைகளை அவங்க தெரிந்து கொண்டு தனிப்பட்ட முறையில் அவங்க சொந்தமாக அந்த பிள்ளைகளை பராமரிக்கவும், அந்த பிள்ளைகளுக்கும் வேத வகுப்பு மூலம் பல செவிலியர்கள் கிறிஸ்துவிடம் திருப்பினார். அவங்களுக்கு 2 காரியம் செஞ்சிருக்காங்க. 1 வந்து கிறிஸ்துவ பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க. 2வது வந்து அவங்க உலக பிரகாரமான காரியங்கள் செய்வாங்க. அதாவது வந்து ஒரு நர்ஸ் ட்ரைனிங் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த காரியத்தையும் அவங்க கற்றுக் கொடுத்துருக்கு. பாருங்க, அவங்க வைராக்கியத்தை பாருங்க. 1 வந்து அவங்க வாழ்வதற்காக வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்தாங்க. 2வது வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை உருவாக்கி கொடுத்துட்டாங்க. இந்த 2 காரியமும் அவங்களுடைய மனதுல அந்த காலத்துல ஏற்பட்டு இருக்குது. தான் மாத்திரம் வாழ்வது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் நம்ம என்ன பண்ணணுமா, வாழ்ந்து காட்ட வேண்டும். மற்றவர்களுக்கும் நம்மளால் முடிந்த பணிகளை நம்ம செய்ய வேண்டும், உதவிகளை நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க.
அந்த அடிப்படையில் தான் அது அந்த மிஷன், அந்த ட்ரஸ்ட் 17 ஆண்டு காலத்துக்கு மேல ஆனாலும் செழிக்கையாக ஒரு காரணம் என்னன்னா ஒரு ஒற்றுமை. அந்த ஒற்றுமை இருந்தனால்தான் அவங்க தேவனை பற்றி அறிந்து கொண்டதுனால்தான், தேவனை பற்றி தெரிந்து கொண்டதுனால்தான் அவங்க இந்த காரியங்களை அப்படி செய்தார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியா நாம் பார்க்கும்போது கூட மிஷினரி பணி, அதாவது அவங்க பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ பணிகள் மற்றும் மருத்துவமனைகள். அதை ஜியாங்கில் 1896 முதல் அநேக மருத்துவமனைகளை கட்டினாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அநேக தேவை அவங்களுக்கு அநேக காரியங்களை அங்க செய்தாக, நன்மையான காரியங்களை செய்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த மருத்துவமனையில நீங்க பார்த்தீங்கன்னா ஆண் மருத்துவர்களால் பெரும்பாலும் சிகிச்சை மறுக்கப்பட்டது. பெண்களுக்கும் மற்ற குழந்தைகளுக்கும் பராமரிப்பு அங்க வழங்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பின்னர் நீங்க பாத்தீங்கன்னா அவர் சாங்கியாவில் என்ற பெத்தேல் மருத்துவமனை திறந்தார். மறுபடியும் அவர் என்ன பண்றாருன்னா பெத்தேல்ங்கிற ஒரு மருத்துவமனை திறந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது மருத்துவ வசதிகளை விரிவுபடுத்தினார். அது ஒரு இடம் மாத்திரம் இல்ல, விரிவுபடுத்தினார். அநேக காரியங்களுக்காக அது இன்னும் என்ன பண்ணாரா அது உருவாக்கினார் சொல்லி பார்க்கிறோம். அதாவது உள்ளூர் மருத்துவ நிபுணர்கள் தேவைகளை உணர்ந்து, அதாவது அவங்களுக்கு என்னவெல்லாம் தேவைகள் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சு அவர்களுக்கு அந்த சிகிச்சை அளித்து பெரும்பாலும் நோயாளிகளுக்கு நற்செய்தியை பகிர்ந்து கொண்டார்னு சொல்லி பார்க்கிறோம். ஒன்று அவர்களுடைய சரீரத்துக்குரிய காரியங்களும், அதாவது பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு அந்த சரீர சுகத்தை கொடுத்தாங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா நற்செய்தி, அதாவது தேவனை பற்றி தெரிந்து கொள்ளத்தக்கதாக இதுதான் வழி அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த இடத்துல கற்றுக் கொடுத்தார்கள் சொல்ல பார்க்கிறோம். இதற்கு முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அடிப்படையே தேவ வசனம் தான். அந்த தேவ வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை தான் அவங்க ஒரு அடித்தளமாக அந்த வசனத்தை அவங்க விசுவாசித்து அந்த வசனத்தின்படி அவங்க காரியங்களை செய்தார்கள் சொல்ல பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துல 36வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்று. இதுதான் அவங்களுடைய பவுண்டேஷன். இந்த வசனத்தை அவங்க முதல்ல வைத்துதான் தேடி சென்று அநேக மக்களுக்கு இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை செய்தாருன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அவங்களுக்கு என்ன தேவை, முதல்ல அவங்க சரீரத்துக்கு என்ன தேவை, அவங்களுடைய குறைகள் என்ன இருக்குது, அதை தேடி கண்டுபிடிச்சு அதை ஒரு அர்ப்பணமாக ஒரு முக்கியமாக தேவைகளை அறிந்து அவங்க அந்த காரியங்களை செய்தார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவங்களுடைய காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவனுக்கு மகிமையான காரியங்களை. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கும் பல திறமைகளை கொடுத்திருக்கிறார். அதாவது தேவன் மகிமைக்காக நம்முடைய திறமைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். அவங்களுக்கு இருந்த வாஞ்சை நமக்கும் வர வேண்டும். தேவைப்படுபவர்களை தேடி சென்று அவங்களுடைய காரியங்களை நாம் செய்யறவர்களாக காணப்பட வேண்டும். ஒண்ணு பெண்களுக்கும், ரெண்டாவது ஏழைகளை தெரிந்து ஏழைகளுடைய காரியங்களை அறிந்து இன்னைக்கு காரியங்களை செய்யறவர்களாக காணப்பட வேண்டும். பாருங்க, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ மிஷினரிகள் பல தியாகங்கள் செய்யலன்னு சொன்னா இன்னைக்கு நம்முடைய காரியங்கள் எப்படியாக இருக்கும் சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். எனக்கு அந்த நாள இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தார்கள், அதன் மூலமாக தான் என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. நான் தேவனை தெரிந்து கொண்டதால்தான் அநேக மிஷினரிகள் என்னுடைய தேவையை அறிந்து இன்னைக்கு நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றோம், நான் BA படிச்சிருக்கேன், MA படிச்சிருக்கேன், MPL படிச்சிருக்கேன், நான் டாக்டரா இருக்கிறேன், கலெக்டரா இருக்கிறேன், எதை வேணா சொல்லலாம். ஆனா அந்த நாள் அந்த மிஷினரிகள் தேடி நமக்கு செய்த ஒரு காரியத்தை நாம இன்னைக்கு செய்ய வேண்டுமா? அன்னைக்கு அவங்க நம்மளை தேடி நமக்கு நம்மளுடைய தேவைகளை அறிந்து நமக்கு அவங்க செய்யலன்னு சொன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு அந்த நாள் என்னை தேடி நான் எங்கேயோ இருந்த எனக்கு ஒரு நல்ல படிப்பை கொடுத்தாரு, ஒரு நல்ல வஸ்திரங்களை கொடுத்தாரு, ஒரு நல்ல தேவைகளை கொடுத்தாரு. என்னுடைய சரீர வியாதிக்காக
என்னை அறிந்து எனக்கு அநேக நன்மையான காரியங்களை செய்தாருன்னு சொல்லி இன்னைக்கு நாம் தெரிந்து கொண்டு இந்த காரியங்களை மற்றவர்களுக்கு நாம் செய்யணுமா. நமக்கு திறனை இருக்கும் போது தேவைப்படுவோர் தெரிஞ்சு நம்ம பராமரிக்க வேண்டாம். நான் வாழ்ந்தா மாற்றம் போதும், என் குடும்பம் வாழ்ந்தா மாற்றம் போதும், நான் நல்லா இருந்தா போதும் இல்ல. அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை என்ன, அன்னைக்கு என்னுடைய குடும்ப வாழ்க்கை என்ன, அன்னைக்கு என்னுடைய சூழ்நிலை வாழ்க்கை என்ன. ஒரு ஸ்லேட் என்னால வாங்க முடியல, ஒரு பென்சில் என்னால வாங்க முடியல, ஆனா கர்த்தர் என்னை தேடி வந்து எனக்கு இவ்வளவு நன்மையான காரியங்கள் செய்துகிற. இன்னைக்கு இத்தனை பட்டம் வாங்கி வச்சிருக்கிறோம், MPL சொல்றோம், PhD சொல்றோம். இத்தனை பட்டங்கள் வர காரணம் யாரு? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு இந்த கால வேலை தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க அநேக தேவ பிள்ளைகள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நானும் வந்து KNH ஸ்டூடெண்ட், கிண்டர்நாத் ஸ்டூடெண்ட்னு சொல்லி எங்களுக்கு நான் படிக்கும் போது எனக்கு வந்து ஜெர்மனுடைய ஹெல்ப்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு சரியா படிப்பு ஏறாம, நான் சரியா படிக்காம இருந்தாலும் அது சரியா நான் உபயோகப்படுத்திக் கொள்ளவில்லை. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் அந்த KNH மூலமாக படித்தவர்கள் பெரிய பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு அந்த திறனை இருக்குது, அவங்களுக்கு அந்த பலனை இருக்குது. இன்னைக்கு இப்பேற்பட்ட காரியங்களை நம்ம தேடி சென்று நாம் இப்படி அதான் சொல்றீங்கன்னா சொல்றேன்னா, உனக்கு சமயம் இருக்குது, உனக்கு தேவைப்பட்ட காரியங்களை கர்த்தர் உனக்கு செஞ்சு கொடுத்தாரு. இன்னைக்கு நீ தேவைப்பட்டவர்கள் தேடி சென்று நீ காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் அம்மையாரை பற்றி நாம இன்னைக்கு நம்ம தியானித்துக் கொள்ளுகிறோம். அவங்க மூலமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்த காரியங்களை நாம் செய்யறோம். நம்முடைய பிராக்டிக்கல் நான் என்ன செய்யறேன், இன்னைக்கு நான் படிச்சது 7வது படிச்சாலும் 8வது படிச்சாலும் எனக்கு முடிஞ்ச காரியங்கள் இன்னைக்கு மக்களுக்கு நாங்க தேடி சென்று நாங்க காரியங்கள் இன்னைக்கு நான் செஞ்சுன்னு தான் இருக்கிறேன். நான் இன்னைக்கு என்னை பற்றி நான் யோசிப்பது கிடையாது, என் குடும்பத்தை பற்றி மாத்திரம் நான் யோசிப்பது கிடையாது. எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்திலும் எனக்கு கொடுக்கிற விசுவாசி குடும்பங்களுக்காகவும் அந்த குடும்பங்களுக்கு தேவை என்ன இருக்குதுன்னு சொல்லி என்னால் முடிந்த அளவு நன்மையான காரியங்களை செய்யத்தக்கதாக இன்னைக்கு நான் கற்றுக்கொண்டேன். இது கற்றுக்கொண்டு வருவதற்காக ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விசேஷமாக சொல்ல வேணும்னு சொன்னா இதுக்கு நம்முடைய தலைமை போதகர் தான். தலைமை போதகர் கல்வாரி சாப்பல் நிர்வாணர் பற்றி தான் நான் சொல்ல வேண்டும். ஏன்னா அவர் எங்களுக்கு ஒரு முன்னோடியாக, அந்த குடும்பம் ஒரு முன்னோடியாக எங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு காலத்துல நான் சுயம் அதிகமாக நான் வாழ்ந்தேன், சுயத்தில் நான் வாழ்ந்தேன். மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் எனக்கு தெரியாது. ஆனா இதை தெரிந்து கொள்ளத்தக்கதாக அநேக காரியங்களை நமக்கு நம்முடைய தலைமை போதகர் கற்றுக் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நம்ம ஓடி இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்மளால் முடிந்தாலும் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இதுதான் அம்மையார் கூட வந்து அவங்க வந்து செஞ்சாங்கன்னு சொல்லி அமெரிக்காவில் கூட இப்பேற்பட்ட காரியங்கள் ஏழை மக்களை தேடி சென்று அவங்களுடைய தேவைகளை இருந்து இன்னைக்கும் வெறுக்கிறாங்க. ஏழைகளை வந்து வெறுக்கிறாங்க. தீண்டாம இன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு அவங்க அதெல்லாம் யோசிக்கல. அன்னைக்கு அவங்க யோசித்தாங்கன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீ தீண்டாம, உன்னை நான் தொடக்கூடாது, உங்ககிட்ட நான் வரக்கூடாது, உனக்கு நான் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அன்னைக்கு நம்மளை தேடி வந்தாங்க, நம்மளுடைய சுக சரீரத்தை பார்த்தாங்க, நம்ம உடம்புல ரத்தம் வடிஞ்சாலும் காயம் கட்டினாங்க, நம்மளுடைய தேவைகளை அறிஞ்சு நமக்கு தெரிஞ்சு அவங்க செஞ்சாங்க, படிப்பை கொடுத்தாங்க, பல பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்தாங்க, பல ஹாஸ்பிட்டலை கட்டி கொடுத்தாங்க. இதுக்கு எல்லாமே காரணம்னா தேவ ராஜ்யத்துக்கு இந்த ஆத்து மக்களை சேர வேண்டும் என்று அவங்களுடைய ஒரு வாஞ்சியாக இருந்தது. அதனால இந்த கால வேலையிலும் கூட தேவ மகிமைக்காக நம்முடைய திறமைகளை நாம் பயன்படுத்தணும். எல்லாருக்கும் ஆண்டவர் திறமைகளை கொடுத்திருக்கிறார். அந்த திறமையை வைத்துதான் நம்ம இந்த அம்மையாரை போல மருத்துவ மிஷினரி பணி அவங்க எப்படி செஞ்சாங்களோ தேவைப்படுபவர்களை தேடி சென்று ஏழை மக்களுக்கு தேடி சென்று இன்னைக்கு நம்முடைய ஸ்தாபனத்தின் மூலமாக அநேக நன்மையான காரியங்களை நாம் செஞ்சுன்னு தான் இருக்காங்க. நம்முடைய ஸ்தாபனத்தின் மூலமாக கல்வாரி சாப்பல் ஸ்தாபனத்தின் மூலமாக இன்னைக்கு அநேக நன்மையான காரியங்களை தேவன் செய்யத்தக்கதாக அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால பிரியமானவர்களை இந்த கால நேரத்துல இந்த தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க ஒவ்வொருவருக்கும் கூட இந்த அம்மையாரை பற்றி நம்ம தெரிந்து கொண்டு இவங்க எப்படி தேடி சென்று அவங்களோட வைராகியத்தோட அமெரிக்காவுக்கு சென்று டாக்டரை படிச்சு டாக்டர் பட்டத்தை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு அநேக டாக்டர் நம்ம படிச்சுட்டோம்னா அநேக மேலதிகாரி நான் போயிட்டோம்னா நான் வாழ்ந்தா போதும், நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் தான் அப்படின்னு நினைக்கிறாங்களே ஒழிய நாம் எனக்கு இவ்வளவு போதும், எனக்கு இது தேவை போதும், நான் நாளை என்பது நமதில்ல. இன்னைக்கு நான் பேசிக்கொண்டு இருக்க நாளைக்கு நான் விருப்பம் இல்லை. ஆனால் இன்னைக்கே நம்ம செஞ்சிடணும் வேலையை. அதான் நம்மளுடைய தலைமை போதுக்கு சொல்லுவார். சமயம் இதுதான், இப்பதான் உனக்கு சமயம் கட்சி இந்த சமயத்துல நீ செய்ய அப்படின்னு சொல்லுவாரு. அதனால நாளைய பற்றி நம்ம யோசித்து நம்ம உட்கார வேண்டியது ஒண்ணுமே இல்லை. எடுத்துன்னு போக போது நம்ம ஒண்ணுமே இல்லை. வந்த அந்த உலகத்துல கொஞ்ச நாள் வாழ போறோம். ஒரு சினிமாவுடைய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது.
ஒரு சினிமா தியேட்டர் போய் பார்த்தாங்கன்னு சொன்னா ஒரு 3 மணி நேரம் ஒரு சந்தோஷமா உட்காந்து, ஒரு காலத்துல இப்ப இல்ல, தயவுசெய்து இப்ப இல்ல, ஒரு காலத்துல ஒரு சினிமா தியேட்டர் நம்ம எதுக்கு போறோம்னா அந்த 3 மணி நேரம் அந்த ஒரு சந்தோஷத்துக்காக போறோம். ஆனா 3 மணி நேரம் முடிஞ்ச உடனே முடிஞ்சு போச்சு. மறுபடியும் நமக்கு மீண்டுமாக நம்முடைய எண்ணங்கள் நம்ம வேற விதமாக நம்ம உருவாகுது. இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை அதுதான். இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இல்லை. ஆனா இருக்கும் போதே பல நன்மையான காரியங்களை செய்துட்டு நாம் போய்கொண்டே தான் நாம் இருக்க போறோம். இதை நம்ம ஒரு டூர் வந்திருக்கிறோம். இப்ப நம்ம இந்த டூர் வந்த இடத்துல நம்ம டூர் போயிடும், பார்க்குறோம், ஜாலி சந்தோஷப்படுறோம், அப்புறம் முடிஞ்ச உடனே திரும்பி நம்ம வீட்டுக்கு வந்துடுறோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை கூட இருக்கிற கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச காலத்துல தேவை உள்ளவர்கள் தெரிந்து அறிந்து கஷ்டப்படுறவர்கள் தெரிந்து நம்மளால முடிந்த அளவுக்கு நாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாம பட்டினியா இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு வஸ்திரம் எல்லாம் பட்டினியா இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம செய்வோம். பிரியமானவர்களை, பேசுவது மட்டுமல்ல, நம்முடைய பிராக்டிக்கல், நம்முடைய வாழ்க்கை நம்ம முன்மாற காட்ட வேண்டும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஒரு 5 வருஷமாக நான் புதிய ட்ரெஸ் நான் போட்டதே கிடையாது. கிறிஸ்துமஸ்க்கு நான் புதிய ட்ரெஸ் போட்டதே கிடையாது. ஜனவரிக்கு நான் புதிய ட்ரெஸ் போட்டதே கிடையாது. காரணம் என்னன்னா, என்னுடைய மக்களுக்கு இல்லாதப்ப, என்னுடைய மக்களுக்கு அவங்களுடைய தேவைகள் இல்லாதப்ப நான் மாத்திரம் எதுக்கு ட்ரெஸ் போடணும் அப்படின்னு அவங்களுக்குரிய காரியங்களை எங்களால் முடிந்த அளவு இன்னைக்கு நாங்க செஞ்சுன்னு தான் இருக்கணும். அதுதான் இந்த அம்மையார் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. பல மிஷினரிகள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பின்பற்ற வேண்டும். இதுக்கு முன்மாதிரி யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். இந்த மத்தேயுவில் சொன்ன மாதிரி 25ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொன்னபடி ஏழைகளுக்கு உதவ வேண்டும். அவங்களுடைய தேவை அதான் அது வசனம் சொல்லிட்டு பாருங்க. மத்தேயு 25:36 வஸ்திரம் இல்லாத இருந்தேன். ஒரு காலத்துல நம்ம வஸ்திரம் இல்லாத இருந்தோம், ஒரு காலத்துல நம்ம சாப்பாடு இல்லாம தான் இருந்தோம், ஒரு காலத்துல நம்ம தாகமா தான் இருந்தோம், ஒரு காலத்துல நம்ம பட்டினியா தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பரிபூர்ணமா வச்சிருக்காரு. நாம பரிபூர்ணமா இருப்பது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் நம்ம என்ன செய்யணுமோ இந்த மாதிரியான காரியங்களை நம்ம செய்யத்தக்கதாக எந்த நாள்ல அம்மையாரை பற்றி மேரிக்கல் அம்மையாரை பற்றி தியானிக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு ஒரு முன்னோடியை நம்ம காட்டியிருக்கார். பிரியமானவர்களே, அதனால இந்த நாட்களில இது மாதிரியான காரியங்களை நம்மளால முடிந்த அளவு பெரிய உதவி இல்லை. உதாரணமா எங்களுடைய விசுவாசிங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்கன்னா அவங்களோட நாங்க தேடி போவோம். எங்க வீட்டுல ஏதாவது செஞ்சு எடுத்து அவங்க கொடுத்துட்டு வருவோம். அவங்களுக்கு ஒரு பண்ணை வாங்கி போய் கொடுத்துட்டு அவங்க மத்தியில கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்களோட சிரிச்சு பேசிட்டு அவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு வருவோம். அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். எங்க பாஸ்டர் வந்தாரு, எங்க பாஸ்டர் வந்தாரு, எங்க பாஸ்டர் அம்மா வந்தாங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல உள்ளவர்கள் பலருக்கு அவங்க சொல்லுவாங்க. பலரை கூட்டு போய் எங்களை ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. இன்னைக்கு பல நேரம் அநேக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தீங்கன்னா, நாங்க எப்பாவது எங்களுடைய விசுவாசிங்க அட்மிட் ஆயிட்டாங்கன்னா நாங்க இப்படிப்பட்ட காரியங்கள் அவங்க காலையில டீ வச்சு எடுத்துட்டு போவோம். நானே அம்மா நீ எடுத்துட்டு கொடுப்போம். கொடுத்து பண்ணா அவங்களுக்கு சந்தோஷம். அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, பக்கத்துல உள்ள பெட்ல இருக்கிறதுக்கெல்லாம் கூட்டு போய் சொல்லுவாங்க, எங்க பாஸ்டம்மா எங்களுக்காக ஜெபம் பண்றாரு, இவங்க உங்களுக்கும் ஜெபம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இது ஒரு மாதிரி. இதுதான் அம்மையார் செஞ்சாங்க. ஏழைகளை தேடி போய் ஏழைகளுக்குரிய காரியத்தை செய்து அவர்களும் மனிதர்களை உணர்த்தி அவங்களை வெளியே கொண்டு வந்தாங்க. அதனால பிரியமானவர்களை, இந்த நேரத்துல நாம கூட இந்த அம்மா மேரிக்கல் அம்மா போல மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு தெரிந்து அறிந்து நம்மளால முடிந்த காரியத்தை நம்ம செய்வோம். இன்னைக்கு நம்முடைய ஸ்தாபனத்தின் மூலமாக நம்ம அநேக நன்மையான காரியங்களை தேவன் செய்து கொண்டுதான் இருக்கிறாரு. இன்னும் நம்முடைய ஸ்தாபனத்தை கர்த்தர் பெரிய அற்புதமான காரியங்களை செய்வார். நாம் செவம் பண்ணி நாம் முடிக்கலாம், நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான கால வேலைக்கு அப்பா அம்மா ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தேவனுடைய ஸ்தோத்திரம். உண்மையான காரியங்கள் அப்பா நாங்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக என் ஆண்டவர் உணர்த்துக்காக ஸ்தோத்திரம். நோயாளிகளுக்கு ஆண்டவரை உண்மையாக சேவை செய்யத்தக்கதாக ஆண்டவரே, அம்மையாரை நீ எப்படி தெரிந்து கொண்டவரையோ, அம்மையாருடைய வாழ்க்கையில் எப்படி நீர் காரியங்களை செய்யத்தக்கிறோ, அவர்களுடைய நோக்கத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கும் ஆண்டவரை இந்த நாளில் கற்றுக் கொடுத்து தேவன் கூட ஸ்தோத்திரம். கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, நாங்கள் மாதிரியாக இருக்க என் ஆண்டவர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் எத்தனையோ ஏழைகள் ஆண்டவரை, இன்னும் எத்தனையோ பேர் உடல் சரீரம் இல்லாமல் ஆண்டவரை, எப்படிப்பட்ட மக்களை அறிந்து ஆண்டவர் எங்களால் முடிந்த அளவு நான் காரியங்கள் செய்யத்தக்கதாக ஆண்டவரை நீர் எங்களுக்கு போதிய தேவன ஸ்தோத்திரம். அருமையான ஆண்டவரை, இந்த நாட்கள் அப்பா மேரி அம்மையாரை கொடுத்து தியானிக்கத்தக்கதாக, அவங்களுடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்ளத்தக்கதாக, அவருடைய வாழ்க்கையை நாங்களும் பின்பற்றத்தக்கதாக என் ஆண்டவர் நீர் கொடுத்த நேரத்துக்காக கூட நதிகளை ஏறெடுக்கிறோம். அப்படியே இந்த கால வேலைகளப்பா கல்வார் சேப்பலுடைய அண்ணனையும் அக்காவும் அவருடைய குடும்பங்களும் இந்த வேலை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் முன்மாதிரியாக எங்களுக்கு அநேக
நன்மையான காரியங்களை கற்றுக்கொள்ளத்தக்கதாக, நாங்களும் மற்றவர்களுக்கு செய்யத்தக்கதாக எங்களுக்கு ஆண்டவர் ஒரு மாதிரியான குடும்பத்தப்ப எங்களுக்காக கொடுத்து தேவனை ஸ்தோத்திரம். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே செய்து ஆண்டவரே அநேகருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கட்டெடு தேவனை ஸ்தோத்திரம். நாங்களும் மாத்திரமல்ல மற்றவர்களும் தேவ சமூகத்தில் நடத்தத்தக்கதாக ஆண்டவரே நீ காரியங்களை வாய்க்கு செய்து ஸ்தோத்திரம். எங்களுடைய ஸ்தாபனத்தின் மூலமாக ஆண்டவரே இன்னைக்கு அநேக செவிலியர்கள், அநேக படிப்பாளிகள், அநேக திறனாளிகள் உருவாகி கொண்டு இருக்காங்களப்பா ஆண்டவரே. அவர்களும் வருகிற நாட்களை இப்படிப்பட்ட வாஞ்சியோடு காரியங்களை செய்யத்தக்கதாக மத்தேயு 25:36 படி ஆண்டவரே அந்த வசனம் எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே அடிப்படையாக இருக்க, ஒரு ஆண்டவரை ஒரு பவுண்டேஷனாக இருக்க என் ஆண்டவர் உதவி செய்யும். வார்த்தையில மாற்றம் அல்ல ஆண்டவரே, செயல்களிலும் நாங்கள் மாதிரியாக இருக்க என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த கால வேலை இந்த தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ஆண்டவரை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படி செபிக்கிறோம். நீர் மகிம்படும், நீர் பெரிய காரியங்களை செய்யும். நாங்கள் கேட்ட மறந்ததும் என் தேவனை எங்களை கூட்டி தரும்படி செபிக்கிறோம். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு தாம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.